வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 23 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஓப்பன் மற்றும் மகளிர் அணி வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் தங்கம். ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது எங்கே அப்படின்னா ஹங்கேரியுடைய தலைநகரான புடாபெஸ்டில் தான் நடைபெற்றது. இதில் இந்திய ஓப்பன் அணி தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓப்பன் அணி அப்படின்னா ஆண்கள் அணியை தான் ஓப்பன் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இந்திய மகளிர் அணியுமே தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அணிகள் தங்கம் வென்றது இதுதான் முதல் முறை. இதுவரைக்கும் இந்திய ஓப்பன் அணியும் தங்கம் ஜெயிச்சது கிடையாது. அதே மாதிரி இந்திய மகளிர் அணியும் தங்கம் ஜெயிச்சது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகளுமே தங்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்திய ஆடவர் அணி இருமுறை பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. 2014 ஒரு முறை, 2022 ஒரு முறை. அந்த இரண்டு முறையுமே வெண்கலம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய மகளிர் அணி ஒரு முறை வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேவா, அது 2022 ஆண்டு. நமக்கு தெரியும் 2022 ஆண்டு 44வது செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் தான் நடைபெற்றது. அதில் தான் இந்திய ஆண்கள் அணியும் வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க, இந்திய மகளிர் அணியும் வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நம்ம இந்திய அணிகள் வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தாங்கல்ல, அதில் கலந்து கொண்டவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துங்க. பிரக்ஞானந்தா, குகேஷ், ஹரிகிருஷ்ணா, விதித் சந்தோஷ், அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து தானியா, வைஷாலி, ஹரிகா, அதுக்கப்புறம் வந்திகா, திவ்யா, இவங்க எல்லாருமே கலந்து கொண்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். 2022 பட்டியலின சமூகத்தினருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் எங்கே அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2022 ஆண்டு எஸ்சி கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்திருக்கு. அதற்கான வழக்குகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இது பாருங்கள். முதல்ல எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு 2022 ஆண்டு ரொம்ப அதிகமான வன்கொடுமை எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அங்கே முதல் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான், 3வது இடத்துல மத்திய பிரதேசம். இங்கெல்லாம் ரொம்ப அதிகமான வன்கொடுமை அவங்களுக்கு எதிராக நடக்குது. அவங்கள அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொலை செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த வழக்குகளில் 97.7% நம்ம நாட்டுடைய 13 மாநிலங்களில் தான் பதிவாயிருக்கு. ஓகேவா, அதே நேரம் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வழக்குகள் அப்படி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் தான். 2வது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான், 3வது இடத்துல இருக்கிறது ஒடிசா. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதலிடம் மட்டுமே பார்த்து வச்சிங்க. அதான் எக்ஸாமில் முக்கியமாக கேட்பாங்க. இப்போது பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் இருக்குல்ல, இதில் 98.91% வழக்குகள் வந்து வெறும் 13 மாநிலங்கள்லேயே பதிவாகியிருக்கு. ஓகே, ஏன்னா அந்த மாநிலங்களில் தான் ரொம்ப அதிகமாக அவங்கள வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை, அதாவது ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்திய திரையுலகின் படைப்பாற்றல் மிக்க திரைப்பட கலைஞருக்கான கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி இவர் தெலுங்கு திரையுலகத்துடைய மெகா ஸ்டார் அப்படின்னு அறியப்படுறாரு. இவர் 1978 ஆண்டு திரையுலகில் அறிமுகமானார். இப்போது கின்னஸ் அமைப்பு இவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அது என்ன சான்றிதழ் அப்படின்னா திரையுலகில் மிகவும் படைப்பாற்றல் மிக்க நட்சத்திரம், நடிகர் மற்றும் நடன கலைஞர் அப்படிங்கிற கேட்டகரியில் இப்போது கின்னஸ் உலக சாதனை அமைப்புடைய பிரதிநிதி சிரஞ்சீவி அவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்கியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியாவுடைய மிக உயரிய விருது பாரத் ரத்னா, 2வது உயரிய விருது பத்ம விபூஷன். அந்த விருதை இவருக்கு 2024 ஆண்டு வழங்கியிருந்தாங்க, இந்த ஆண்டு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது 2006 ஆண்டில் இந்தியாவுடைய 3வது உயரிய விருதான பத்மபூஷன் விருதுமே இவருக்கு வழங்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர்
அனுரகுமார திசாநாயக. இப்போ பாருங்கள், இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது, அதில் இவர் தான் வெற்றி பெற்றார். இவர் தேசிய மக்கள் சக்தி முன்னணி கட்சியை சேர்ந்தவர். இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படி பார்க்கும்போது இலங்கையுடைய முதல் கம்யூனிஸ்ட் கட்சி அதிபராக இவர் இப்போ பதவியேற்றிருக்காரு. இலங்கை தேர்தலில் ஒருத்தரே 3 வேட்பாளருக்கு வந்து வாக்களிக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் ஒன்று காங்கிரஸுக்கு வாக்களிக்கலாம், இல்லை அப்படின்னா பிஜேபிக்கு வாக்களிக்கலாம், இல்லை அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிக்கலாம், இல்லைனா அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சிக்கு மட்டும்தானே வாக்களிக்க முடியும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து 3 கட்சிகளுக்கு ஒரே நபரே வந்து வாக்களிக்கலாம். இப்போ உங்கள் பேர் வந்து கார்த்திக் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிற ஒருத்தருக்கு வாக்களிக்கலாம், அதே மாதிரி பி அவருக்கும் வாக்களிக்கலாம், சிக்கும் வாக்களிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஏ கொடுக்குறீங்க, அடுத்தது செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பி கொடுக்குறீங்க. இவர் வரலன்னா கூட இவர் வந்தால் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து சிக்கு கொடுக்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாக்களிக்கலாம். இது எல்லாருமே அங்கே வாக்களிக்கலாம். அந்த மாதிரிப்பட்டது தான் அங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் 50% அதிகமான வாக்குகள் பெற வேட்பாளர் வந்து அதிபர் ஆவாங்க. அந்த மாதிரி தான் அறிவிக்கப்படுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் எந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். ஓகேவா? இப்போது இங்கே என்னாச்சு அப்படின்னா முதல் சுற்றில் யாருமே 50% வாக்குகளை எட்டலை. இதனால் 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை வந்து அவங்க பண்ணாங்க. இந்த மாதிரி முதல் முறையாக இப்போ தான் வந்து இலங்கையுடைய தேர்தல் வரலாற்றிலேயே 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கையை சேர்த்து பார்க்கும்போது அனுரகுமார திசாநாயகா அவர்கள் வந்து 55.89% வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்திருக்காரு. அவர் இலங்கையுடைய அதிபராக இப்போ பதவியேற்றுட்டார். அடுத்தது, சென்னை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு 160 ஏக்கர் நிலம் எந்த ஆண்டு குத்தகைக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1945. நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப 160 ஏக்கர் ரொம்ப அதிகமான நிலத்தை வந்து குத்தகைக்கு வழங்கிட்டாங்க. அது 99 ஆண்டு கால குத்தகை. ஓகேவா? அப்போ பாருங்கள் எப்போ முடியும், நமக்கு 2044வது ஆண்டு தான் முடியும். ஓகேவா? இது சென்னையில் இருக்கிற கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு குத்தகையாக வந்து அந்த டைம்லேயே வழங்கிட்டாங்க. இது தமிழக அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தான், சொந்தமான நிலம் தான், அவங்களுக்கு வந்து வழங்கிட்டாங்க. இப்போது தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குத்தகையை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த குத்தகையெல்லாம் செல்லாது, இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே போட்டது, அதனால் வந்து இதெல்லாம் செல்லாது அப்படின்னு தமிழக அரசு வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதற்கு பதிலாக இப்போது தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 160 ஏக்கர் இருக்குல்ல, அதில் ஒரு 118 ஏக்கரில் பசுமை பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. சென்னையில் தனி மனிதருக்கான பசுமை நிலப்பகுதி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 1.03 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்குது. அதாவது நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒருத்தங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பசுமையான பகுதி எவ்வளவு இருக்குது அப்படின்னா வெறும் 1.03 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்குது. அது ரொம்ப கம்மி தானே, அவ்வளோ கொஞ்சம் ஏரியா தான் இருக்கும். ஓகே, அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில முயற்சிகளில் தமிழக அரசு ஈடுபடுறாங்க. அடுத்தது, குவாட் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் இந்தியா. குவாடுடைய உச்சி மாநாடு அடுத்த ஆண்டு நம்ம இந்தியாவில் தான் நடைபெற போகுது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, இதில் இந்தியாவில் புதுடெல்லியில் நடைபெற போகுது. குவாட் அப்படிங்கிற கூட்டமைப்பில் 4 நாடுகள் இருக்குது: இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இதனால் இதை குவாடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நாடுகளை நீங்கள் உலக வரைபடத்தில் இணைக்கும் போது குவாட்ரிலேட்ரல் ஷேப் கிடைக்குதுல்ல, அதாவது நாற்கர வடிவம் கிடைக்குதுல்ல, அதனால தான் இதை வந்து குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு 2007வது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் இது ஒழுங்காக செயல்படலை, அதனால் மீட்டு உருவாக்கம் பண்ணாங்க 2017வது ஆண்டில். ஓகே, இப்போ குவாடுடைய உச்சி மாநாடு இது அமெரிக்காவுடைய தலைமையில் நடைபெறுது. அமெரிக்காவுடைய டெலாவர் மாகாணத்தில் வில்மிங்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. இந்த மாநாட்டில் வில்மிங்டன் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. இது என்ன பிரகடனம் அப்படின்னா அங்கே சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து நிலையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்புறம் ஆற்றலை பாதுகாக்கணும், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாத்தையும் சேர்த்து வில்மிங்டன் பிரகடனம் அப்படின்ற மாதிரி வெளியிட்டாங்க. ஓகே, இப்போது இதே மாநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது குவாட் கேன்சர் மூன்ஷூட் அப்படிங்கிறது தான். ஓகே, குவாட் கேன்சர் மூன்ஷாட் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்காக இந்த இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது இந்தோ பசிபிக் பகுதிகளில் இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஓகே, இதில் நம்ம இந்தியா $75 லட்சம் மதிப்புள்ள பரிசோதனை கருவிகள் மற்றும் தடுப்பூசிகளை வழங்கும் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 297 தொன்மையான கலைப்பொருட்களை இந்தியாவுக்கு வழங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா.
இப்போ அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா 297 தொன்மையான கலைப்பொருட்களை நமக்கு இந்தியாவுக்கு வந்து தந்திருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவிலேருந்து கடத்தப்பட்டது தான். முன்னாடியெல்லாம் கடத்தியிருப்பாங்க, இப்போ அது திருப்பி தந்துட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தை சேர்ந்த அப்சர சிலை அப்படிங்கிற சிலை. இது பார்த்தீங்கன்னா கிபி 10-12 நூற்றாண்டை சேர்ந்தது தான். இந்த சிலையை தான் அப்சர சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு புராண கடவுள் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்தது 15-16 நூற்றாண்டை சேர்ந்த சமண தீர்த்தங்கர் சிலை வழங்குறாங்க. அடுத்தது 15-16வது நூற்றாண்டை சேர்ந்த புத்தர் சிலை. அடுத்தது 17-18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மகாவிஷ்ணு சிலை. அடுத்தது 17-18 நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார் சிலை. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மறுபடியும் வழங்குறாங்க. இதெல்லாமே கிபி 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு எல்லாமே கிபி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போது 2014வது ஆண்டிலேருந்து நம்முடைய பிரதமர் மோடி பதவியேற்றதுலேருந்து மீட்கப்பட்ட கலைப்பொருட்கள் மொத்தமாக 640. இதில் அமெரிக்காவிலேருந்து மட்டும் மீட்கப்பட்டது 578. ஓகேவா? ரொம்ப அதிகமாக அமெரிக்காவிலேருந்து தான் நம்ம மீட்டிருக்கோம். அடுத்தது, அமெரிக்கா இந்திய இராணுவத்திற்கான செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை எங்கே அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. இப்போ கொல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இராணுவத்திற்கு பயன்படுற மாதிரி ஒரு செமிகண்டக்டர் ஆலை வந்து அமைக்கிறாங்க. ஓகே, இது இந்தியாவுடைய பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் ஆலை அப்படின்னு இதை சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அமைக்கிறதுக்காக இப்போ ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும்போது சில முக்கியமான தலைவர்கள் இதில் கலந்து கொண்டாங்க. யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் எந்தெந்த தலைவர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஜெய்சங்கர். அடுத்தது வெளியுறவுத்துறை செயலர் யார் அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி. அடுத்தது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யார் அப்படின்னா வினய் மோகன் குவாத்ரா. அடுத்தது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் யார் அப்படின்னா எரிக் கார்செட்டி. இவங்க எல்லாருமே கலந்து கொண்டாங்க. அடுத்தது, 1 மணி நேரத்தில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு உலக சாதனை தற்போது எங்கு நிகழ்த்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் பகுதியில் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்னென்னா 1 மணி நேரத்தில் 5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுருக்காங்க. இது யார் நட்டுருக்காங்க அப்படின்னா 128வது காலாட் படைப்பிரிவு, அதுக்கப்புறம் ஜெய்சால்மர் மாவட்ட நிர்வாகம் இணைந்து தான் இந்த உலக சாதனை படைத்திருக்காங்க. இதில் ஒரு சாதனை மட்டும் கிடையாது, சில சாதனைகளை சேர்த்து படைத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா 1 மணி நேரத்தில் அதிக மரக்கன்றுகள் நடுதல் அப்படிங்கிற ஒரு சாதனை. அப்புறம் 1 மணி நேரத்தில் பெண்கள் குழுவினரால் அதிக மரக்கன்றுகள் வந்து நடப்பட்டது, அது ஒரு சாதனை. அடுத்தது, ஒரே இடத்துல அதிக நபர்களால் மரக்கன்றுகள் நடுதல் அப்படிங்கிற ஒரு சாதனை. இந்த மாதிரி 3 சாதனையை அவங்க படைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த சாதனையை அங்கீகரித்து உலக சாதனை புத்தகம் வந்து சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அது வந்து நிறைய சாதனை புத்தகங்கள் இருக்குது. கின்னஸ் சாதனை புத்தகம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உலக சாதனை புத்தகம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆசிய சாதனை புத்தகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய புத்தகம்லாம் இருக்குது. இதில் ஒன்று தான் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அதனால் ரெண்டுமே வேறு வேறு அப்படிங்கிற படிச்சுக்கணும். இதில் வந்து கின்னஸ் சாதனை தான் ரொம்ப பிரபலமானது. நிறைய பேர் அதை தான் வந்து ரொம்ப மதிப்புமிக்கதாக கருதுகிறாங்க. அடுத்தது, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ரியா சின்ஹா. இப்போ பாருங்கள், அழகி போட்டியிலேயே உலக அளவில் 2 விதமான அழகி போட்டி நடைபெறும். ஒன்று உலக அழகி போட்டி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச அழகி போட்டி. 2 பேர், இந்த 2லேயுமே யார் அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்ப்பாங்க. ஓகேவா? ஒன்று உலக அழகி, இன்னொன்று பிரபஞ்ச அழகி. இதில் நம்ம இந்தியாவிலேருந்து உலக அழகி போட்டியில் ஒருத்தங்க கலந்துப்பாங்க, அதே மாதிரி பிரபஞ்ச அழகி போட்டியில் ஒருத்தங்க கலந்துப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து பிரபஞ்ச அழகி போட்டிக்கு யாரெல்லாம் கலந்துப்பாங்க, சரி யார் ஒருத்தங்க கலந்துப்பாங்க அப்படிங்கிறத தேர்வு பண்ணுறதுக்காக தான் இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படிங்கிற அழகி போட்டி வந்து நடைபெற்றது. இதில் தான் இவங்க ரியா சின்ஹா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, இப்போது ரியா சின்ஹா இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க, 19 வயது இளம்பெண் இவங்க. இந்த போட்டி ராஜஸ்தானுடைய ஜெய்ப்பூரில் தான் நடைபெற்றது. இப்போ ரியா சின்ஹா இந்த நவம்பர் மாதம் நடைபெற, அதாவது மெக்சிகோவில் நடைபெற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்பாங்க. அடுத்தது, நிலவின் தென் துருவத்தில் உள்ள பழமையான பள்ளம் எது? இதற்கான ஆன்சர் எய்ட்கென் பேசின். ஓகேவா? நம்ம நிலவில் தென் துருவத்திலேயே இருக்கிறதுல ரொம்ப பழமையானது, ரொம்ப ஆழமான பள்ளம் எது அப்படின்னா இந்த எய்ட்கென் பேசின். பழமையானதும் கூட, அதே நேரம் ஆழமான பள்ளம் அப்படின்னு இதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னா நிலவுடைய தென்துருவத்தில் ஒரு 160 கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய பள்ளத்தை சந்திராயனுடைய
பிரக்ஞான் ரோவர் விண்கலம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அந்த விண்கலம் அனுப்பின செய்திகள்லேருந்து இப்போது விஞ்ஞானிகள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பிரக்ஞான் ரோவர் தரையிறங்குற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது எய்க்கன் பேசின் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருதுகிறாங்க. அடுத்தது நிலவுடைய மிக பழமையான புவியியல் அமைப்பாகவும் இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கணிக்கிறாங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா சர்வதேச சைகை மொழி தினம். இது செப்டம்பர் 23 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சைகை மொழி உரிமைகளுக்காக பதிவு செய்வோம் அப்படிங்கிறது தான். சைன் அப் ஃபார் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்றுக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் சிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் IIT மெட்ராஸ். அடுத்தது, இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் விருது 2023 முதலிடம் பெற்ற நகரங்கள் வந்து சூரத் மற்றும் இந்தூர். சூரத் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது, இந்தூர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. 2 நகரங்களுமே சேர்ந்து முதலிடம் பெற்றிருப்பாங்க. அப்புறம் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை, இது வந்து கோயம்புத்தூரில் தான் நிறுவியிருந்தாங்க. அடுத்தது, தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 சென்னையில் இந்த ஜனவரியில் நடைபெற்றது இந்த ஆண்டு. அடுத்தது, கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம், இது வந்து மதுரையில் அமைத்திருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கனிமொழி, அப்புறம் விஜயராகவன், பொன்லக்ஷ்மி, சுஜித், சூரியபிரகாஷ், செல்வி, ரேவதி சிவா, அடுத்தது ஸ்ரீனிஷா, தனலக்ஷ்மி, அதுக்கப்புறம் விக்னேஷ், அப்புறம் கணேசமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் சிலர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் உங்களுடைய பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலை. கண்டிப்பாகவே உங்கள் பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய பேரையும் வந்து இதை இந்த மாதிரி சொல்லி வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. 5 கொஸ்டினில் 5 கொஸ்டினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்றைக்கான 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், இதுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? முதல்ல, 2023 இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெற்ற மாநிலம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, காசி தமிழ் சங்கமம், இது எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்தது, பங்களார்மதி பங்களார் ஜல், இது எந்த மாநிலத்தின் மாநில பாடுதலாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம், எங்குள்ள சிவப்பு எறும்பு சட்னி, இது புவிசார் குறியீடு பெற்றது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது, ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2024 ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டம் வென்றது யார் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு ஆண்டுடைய முதல் கிராண்ட் ஸ்லாம் போட்டியே இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் தான். இதில் யார் சாம்பியன் பட்டம் வென்றாரு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஆண்கள் பிரிவில் மறக்காமல் உங்களுடைய பேரையும் சேர்த்து சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு பாராட்டுதல் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஓப்பன் மற்றும் மகளிர் அணி வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் தங்கம். அடுத்தது, 2022 பட்டியலின சமூகத்தினருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளில் எங்கு அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, இந்திய திரையுலகின் படைப்பாற்றல் மிக்க திரைப்பட கலைஞருக்கான கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிரஞ்சீவி. அடுத்தது, இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அனுரகுமார திசாநாயக. அடுத்தது, சென்னை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு 160 ஏக்கர் நிலம் எந்த ஆண்டு குத்தகைக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1945. அடுத்தது, குவாட் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 297 தொன்மையான கலை பொருட்களை இந்தியாவுக்கு வழங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, அமெரிக்கா இந்தியா இராணுவத்திற்கிடையேயான செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. அடுத்தது, 1 மணி நேரத்தில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு உலக சாதனை தற்போது எங்கு நிகழ்த்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்தது, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ரியா சின்ஹா. அடுத்தது, நிலவின் தென் துருவத்தில் உள்ள பழமையான பள்ளம் எது? இதற்கான ஆன்சர் எய்க்கன் பேசின் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம இதே மாதிரி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.
சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.